الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم وما خلقنا السماء والأرض وما بينهما باطلا ذلك ظن الذين كفروا فويل للذين كفروا من النار أم نجعل الذين آمنوا وعملوا الصالحات كالمفسدين في الأرض أم نجعل المتقين كالفجار كتاب أنزلناه إليك مبارك ليدبروا آياته وليتذكروا أولو الألباب. அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் இந்த திருக்குரான் விளக்க உரை வகுப்பிலே திருமறை குரானின் 38வது அத்தியாயமாகிய சூரா அஸ்ஸாத் என்ற அத்தியாயத்தின் விளக்க உரையை நாம் பார்த்து வருகின்றோம். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இன்றைய இந்த வாரத்திலே 28வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கவிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான், وَمَا خَلَقْنَا السَّمَاءَ وَالْأَرْضَ وَمَا بَيْنَهُمَا بَاطِلًا. நாம் வானத்தையும் பூமியையும் அந்த இரண்டிற்கு மத்தியில் உள்ளவற்றையும் வீணாக நாம் படைக்கவில்லை, வீணான காரியத்திற்காக நாம் படைக்கவில்லை. ذَلِكَ ظَنُّ الَّذِينَ كَفَرُوا. இதுவாகிறது அல்லாஹ் வானம் பூமியை படைத்திருப்பது, அவற்றுக்கு மத்தியில் உள்ளவற்றை படைத்திருப்பது வீணுக்காகத்தான் இறைவன் படைத்திருக்கின்றான், இதற்கு எந்த நோக்கமும் இல்லை என்று நினைப்பது ذَلِكَ ظَنُّ الَّذِينَ كَفَرُوا, இறை மறுப்பாளர்களுடைய நம்பிக்கையாகும், எண்ணமாகும். فَوَيْلٌ لِلَّذِينَ كَفَرُوا مِنَ النَّارِ. இறை மறுப்பாளர்களுக்கு நரகம் என்ற அந்த கேடுதான், நாசம்தான் இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 27வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வமா ஹலக்னா ஸமாஅ வல் அர்த் வமா பைனஹுமா, வானத்தையும் பூமியையும் அவற்றுக்கு இரண்டிற்கு மத்தியில் உள்ளவற்றையும் வீணாக படைக்கவில்லை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு எடுத்துரைக்கின்றான். வானம் என்று சொன்னால் அது 7 வானங்களையும் உள்ளடக்கக்கூடியது. அரபி மொழியை பொறுத்த வரைக்கும் அஸ்ஸமா சில நேரங்களில் பல பொருளை குறிப்பதற்காக ஒரு ஒருமையான வார்த்தையை பயன்படுத்தப்படும். அது எல்லா இடங்களையும் உள்ள பறவை அப்படின்னு சொன்னோம்னா அந்த பறவை இனத்தை எல்லாத்தையும் குறிக்கும். மனிதன் அப்படின்னு சொல்லும்போது மனித இனத்தையே குறிக்கும். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானம் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது ஒட்டுமொத்த எல்லா வானங்களையும் அதை செய்யும், எடுத்துக்கொள்ளும். வல் அர்த், பூமி, அதுபோன்று பூமி என்பது அல்லாஹ் எவ்வளவு பூமியை படைத்திருக்கின்றானோ அது போன்றவற்றை எடுத்துக்கொள்ளும். ஏன்னா நமக்கு நபி மொழிகளில் அல்லாஹ் 7 பூமிகளை படைத்திருப்பதாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. வமா பைனஹுமா, அந்த இரண்டிற்கும் மத்தியில் உள்ளவை, வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியில் உள்ளவை ஏராளமான சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், இன்னும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னென்ன படைப்புகளை நாடி இருக்கின்றானோ அவை நமக்கு நம்முடைய அறிவிற்கு தெரிந்தவையும் இருக்கு, தெரியாதவையும் இருக்குது. அப்போ இந்த வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியில் உள்ள அனைத்தையும் நாம் வீணாக படைக்கவில்லை. ஏதோ ஒரு தேரப்போக்கிற்காக, ஒரு நோக்கம் இல்லாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காரணம் இல்லாமல் இவற்றையெல்லாம் படைக்கவில்லை. குர்ஆன் அல்லாஹ் பல்வேறு வசனங்கள் அல்லாஹ் கேட்கின்றான். அம் ஹசிப்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபஸா, நாம் உங்களை வீணாக படித்து விட்டோம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களா என்று அல்லாஹ் என்ன செய்கின்றான், மனிதர்களை பார்த்து கேட்கிறான். நாம் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருப்பது, நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது எல்லாமே ஒரு வீணான ஒரு காரியத்துக்காண்டி அல்லாஹ் உங்களை படைச்சிருக்கிறான் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டீங்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்கின்றான். அதுபோன்று யஹ்சபுல் இன்சானு அய்யுத்ரக சுதா, மனிதன் அவன் அப்படியே விட்டு விடப்பட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றானாம். அல்லாஹ் நம்மளை படைச்சிட்டான், நம்ம இந்த உலகத்தை வாழ்றோம் அப்படின்னு நம்ம மௌத்தா போயிடுவோம், நமக்கு எந்த வித ஒன்றுமே என்ன செய்யாது, கிடையாது என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா?
அதே மாதிரி அல்லாஹ் பல்வேறு வசனங்கள் இது போன்று மனித சமுதாயத்தை நோக்கி அல்லாஹ் கேட்கின்றான். அஹசிபன் நாஸ யுத்ரக யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். நாங்கள் அல்லாஹ்வை நம்பிவிட்டோம் என்று சொன்னதற்காக, வாயளவில் சொன்னதற்காக சோதிக்கப்படாமலே விட்டுவிடப்பட வேண்டும் என்று மனிதர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்களா என்று அல்லாஹ் கேட்கின்றான். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை வீணுக்காக படைக்கவில்லை. வானத்தை அல்லாஹ் படைத்திருப்பது, பூமியை படைத்திருப்பது, அவற்றுக்கு மத்தியில் உள்ளவற்றை அல்லாஹ் படைத்திருப்பது எல்லாமே தக்க காரண காரியத்துக்காக தான் அல்லாஹ் செய்திருக்கின்றான், படைத்திருக்கின்றான். நமக்கு இந்த உலகத்தில் சில விஷயங்கள் விளங்கும். அல்லாஹ் சொல்ற மாதிரி இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாதி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹாரி லஆயாத்தில் உலில் அல்பாப். வானங்கள் பூமியை படைத்திருப்பதிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு நிறைய சான்றுகள் இருப்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நாம் அதை சிந்தித்து பார்க்கும்போது அல்லாஹ்வுடைய வல்லமையை, அல்லாஹ்வுடைய ஆற்றலை நாம் விளங்கிக் கொள்வதற்கு பல்வேறு சான்றுகள் இருக்குது. அப்ப நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது நமக்கு நம்முடைய அறிவுக்கு எட்டக்கூடிய சான்றுகளையும் அல்லாஹ் படைத்திருக்கின்றான். நம்முடைய அறிவால் அடைய முடியாத ஏராளமான விஷயங்களும் இருக்கு. நமக்கு அது மறுமை என்ன செய்யாது, தெளிவுபடுத்தப்படும். அல்லாஹ் என்ன செய்யல, வீணுக்காக படைக்கவில்லை. காசுகள் அப்படி நம்புறாங்க. அவங்க சொல்றாங்க, இந்த உலக வாழ்க்கை என்பது நமூத்து வகை நகியா, நாம சாகிறோம், பிறக்கிறோம். ஒரு கூட்டம் சாகுது, கொஞ்சம் ஒரு கூட்டம் பிறக்குது. வமா யுஹ்லிகுனா இல்ல தஹர், காலத்தை தவிர வேறு எதுவும் நம்மை அழிக்கவில்லை. கடவுள் அல்லான்னு ஒருத்தன் கிடையாது. நாம பிறக்கிறோம், சாகிறோம். மக்காவில் வாழ்ந்த காஃபிர்கள்ல ஒரு கூட்டம் அப்படி நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது வமாகிய இல்ல ஹயாத்துன துன்யா, நம்முடைய இந்த உலக வாழ்க்கையை தவிர வேறு எதுவுமே கிடையாதுப்பா. என்ன மறுமை, நமக்கு இந்த உலக வாழ்க்கை மட்டும்தான். நாம மௌத்தா போயிட்டோம்னு சொன்னோம்னா அதுக்கு பிறகு ஒரு வாழ்க்கையே கிடையாது. காலமை யுஹைல் இலாம வஹிய ரமீம், நாம் எலும்புகளாக மக்கி போன பிறகு அதை மீண்டும் உயிர்ப்பிப்பவன் யார் அப்படின்னு செஞ்சாங்க மக்கால வாழ்ந்த காஃபிர்கள் கேட்டாங்க. இன்றைக்கும் காஃபிர்கள் அப்படித்தான் என்ன செய்றாங்க, நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். நமக்கு இந்த உலக வாழ்க்கையை தவிர என்ன கிடையாது. நம்ம உலகத்துல பிறக்கிறோம், சாகிறோம், அவ்வளவுதான். நமக்கு அழிக்கிறது காலம் தான் என்ன செய்யுது, அழிக்குது. அதனால தானே காலமானார் அப்படின்னு போடுறாங்க. யாராவது மௌத்தாயிட்டா அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் அவர் போறாரு, அவருக்கு அடுத்த வாழ்க்கை என்ன செஞ்சிருது, ஸ்டார்ட் ஆயிருது. ஆனால் அதிகமான இந்த மறுமையை நம்பாதவர்கள், நமக்கு இந்த உலக வாழ்க்கை மட்டும்தான் அப்படி நம்புறவங்க என்ன செய்வாங்க, யாராவது மௌத்தாயிட்டா இன்னார் என்ன செய்து விட்டார், காலமாகி விட்டார். என்ன காலமாயிட்டாரு, அவர் ஒரு வாழ்க்கையில இருக்கிறாரு, உயிரோடும் உடலோடும் அவர் மறுசக்கூடிய வாழ்க்கையில் இருக்கின்றார். அவர் அடுத்து நம்ம மௌத்தா போனதோட ஒண்ணும் இல்லாம போறது கிடையாது. அப்படி அவங்க நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அதான் அல்லாஹ் சொல்கின்றான், தானிக்க லன்னுல்லதீன கஃபர், இது காஃபிர்களுடைய ஒரு எண்ணம். இது ரெண்டு விஷயம் இருக்குது. யாராவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானம் பூமியை அவற்றுக்கு மத்தியில் உள்ளவற்றை படைத்தது வீணுக்கு தான் அல்லாஹ் படைச்சிருக்கிறான், அதில் ஒரு நோக்கம்லாம் கிடையாது, எதை நம்ம பிறக்கிறோம் சாகிறோம் அப்படி ஒரு நம்பிட்டான் வச்சுக்கிறீங்க, அவன் காஃபிர். அதே போன்று எல்லா காஃபிர்களும் இப்படித்தான் என்ன செய்வாங்க, நினைப்பாங்க. காஃபிர்கள் என்ன செய்வாங்க, இந்த மாதிரி அல்லாஹ் நம்மளை படைத்திருப்பது அவங்க கடவுள் ஒன்று நம்பினாலும் சரி. மக்கா காஃபிரு அல்லாவை நம்பித்தான் இருந்தான். அதில் ஒரு கூட்டம் இப்படி நம்புறாங்களா இல்லையா, சிலையை வணங்கக்கூடிய கூட்டமாக இருந்தாலும் அவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம இந்த உலகத்தோட என்ன செஞ்சிருச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு என்று இறை மறுப்பாக என்ன செய்கிறார்கள், எண்ணுகிறார்கள் என்று அல்லாஹ் கூறியிருந்தான். அப்ப வயலுள் இல்லதீன கஃபரும் மினன்னார், இத்தகைய காஃபிர்களுக்கு இந்த மாதிரி நம்ம அல்லாஹ் வீணாக படைத்திருக்கிறான், இதுக்கெல்லாம் ஒரு நோக்கமே கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த ஒன்றையுமே என்ன செய்யல, அல்லாஹ் வீணா படை. சின்ன ஒரு புல்லா இருந்தாலும் சரி, ஒரு பூச்சியா இருந்தாலும் சரி, நமக்கு அது புரியல. சில நேரங்களில் கண்டுபிடிச்சு சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமா என்ன செய்வாங்க, பார்ப்பாங்க. தன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தவளையை கொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க, நாம என்ன செஞ்சிடறோம், நம்பிட்டு போயிடும், தவளையை கொல்ல மாட்டோம். சில நேரங்களில் சயின்ஸில் என்ன சொல்றாங்க விஞ்ஞானிகள், அதுக்காக நம்ம ஹதீஸை நம்ம நம்பல, அவன் சொல்லாட்டாலும் நபிகள் நாயகம் சொன்னது நம்ம என்ன செய்வோம், இறை தூதர் சொன்னதுல நம்ம நம்பிக்கை கொண்டு நம்ம அதை கடந்து போய்கிட்டே இருப்போம். எவன் அதுக்கு விளக்கம் சொன்னாலும் சரி, சொல்லாவிட்டாலும் சரி. ஆனால் தவளைகள் என்பது நிறைய கொசுக்களை, புழு பூச்சிகளை அது என்ன செய்யுது, சாப்பிடுது. அதை கொல்லும் போது என்ன செஞ்சாது, அதிகமான பூச்சிகள் பரவுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனால் தவளையை கொல்லக்கூடாதுன்னு சொல்லி சயின்ஸ்ல சொல்லும் போது அவன் சொன்னதுக்காண்டி இல்லை, அவன் சொல்லாத நம்ம நம்புறோம், நமக்கு நம்பிக்கை என்ன செய்யுது, கூடுது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை என்ன செய்யல, வீணா படைக்கிறது அல்லாஹ் சிந்திக்க சொல்றான். அப்பலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத், ஒட்டகம் எப்படி படைக்கப்பட்டிருக்கு நீங்க செஞ்சு பாருங்க. வைல சமாய் கைஃப ருஃபியத், வானம் எப்படி உயர்த்த
உயர்த்தப்பட்டு சிந்திச்சு பாருங்க, பூமி எப்படி விரிக்கப்பட்டிருக்க சிந்தித்து பாருங்கள், மலை எப்படி ஊன்றப்பட்டிருக்க சிந்தித்து பாருங்கள். எதற்கு அல்லாஹ் சிந்திக்க சொல்கிறான்? சிந்திக்கும் பொழுதுதான் நமக்கு அல்லாஹ் மேல பயம் ஏற்படும், இரையச்சம் ஏற்படும். அந்த சிந்தனை இல்லாத மக்களுக்கு என்ன செய்யாது, அந்த பயம் இரையச்சம் என்பது என்ன செய்யாது, ஏற்படாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மாதிரி அல்லாஹ் வீணாக படைத்திருக்கின்றான். நமக்கு மறுமை என்று ஒன்று கிடையாது, நம்பக்கூடியவர் அனைவருமே அல்லாஹ் காஃபிர்கள் என்று அல்லாஹ் என்ன செய்யலாம் சொல்லி காட்டுகின்றான். அடுத்து 28வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், அம் நஜ்அலுல் லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி கல் முஃப்ஸிதீன ஃபில் அர்த். நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்யக்கூடியவர்களை இந்த பூமியில் குழப்பம் செய்யக்கூடியவர்களை போன்று நாம் ஆக்குவோமா அப்படின்னா அல்லாஹ் நம்மகிட்ட கேள்வி கேட்கல. அப்படி ஆக்க மாட்டோங்கிறது அல்லாஹ் நமக்கு என்ன செய்யறான்னு சொல்றான். இந்த பூமியில அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்யக்கூடியவர்களை குழப்பவாதிகளை போன்று நாம் ஆக்குவோமா? அம் நஜ்அலுல் முத்தகீன கல் ஃபுஜ்ஜார். இரையச்சமுடையவர்களை பாவிகளை போன்று நாம் ஆக்கி விடுவோமா? அல்லாஹ் ஆக்க மாட்டான். ரெண்டும் என்ன கிடையாது, சமம் கிடையாது. நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்யக்கூடியவர்களும் இந்த பூமியில குழப்பம் செய்யக்கூடியவர்களும் ரெண்டும் சமம் கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இங்க நேர் எதிரான ரெண்டு கூட்டத்தை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஒரு கூட்டம் யாரு? நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்யக்கூடியவர்கள். இன்னொரு அதற்கு நேர் ஆப்போசிட் யாரு? பூமியில் குழப்பம் செய்யக்கூடியவர்கள். நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்யக்கூடியவர்கள் அதற்கு நேர் எதிரானவர்கள் பூமியில் குழப்பம் செய்யக்கூடியவர்கள். அப்படி என்றால் நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்யக்கூடியவர்கள் ஈமான்தாரிகள். இந்த உலகத்தில் உள்ள எல்லா காஃபிர்களுமே அதுதான், குழப்பவாதிகள் தான். அப்ப நமக்கு என்ன ஒரு கேள்வி வரும்? நம்ம குழப்பத்துக்கு ஒரு மீனிங் நாம வச்சிருக்கிறோம். நாம என்ன ஏதாவது யாரையாவது அடிச்சா ஏதாவது ஒரு ஃபசாது பண்ணா நம்ம குழப்பம்னு சொல்றோம். அதுவும் பாவத்தில் உள்ளதுதான். ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையில் குழப்பம் என்றால் என்ன? நம்ம ஈமான் கொண்டு நல்லறங்கள் அதுக்கு என்ன அளவுகோல் நம்ம புரிஞ்சிட்டோம்னா குழப்பவாதிகள் யாரும் நமக்கு என்ன செஞ்சணும் தெரிஞ்சிடும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத், இறை நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்யக்கூடியவர்கள். நல்லறம் அப்படின்னு நம்ம ஒன்று சொல்வதாக இருந்தால் அதற்கு ரெண்டு அளவுகோல் இருக்க வேண்டும். ரெண்டு அளவுகோல் இல்லாவிட்டால் நல்லறம் கிடையாது. ஒரு 10 ஏழைக்கு ஒரு ஆளு மோரை கொடுத்துட்டாரு, அவர் நல்லறம் செஞ்சுட்டா நாம சொல்லுவோம். ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையில நல்லறமா செய்யாது. ஆக நல்லறம் என்றால் என்ன? ஒரு விஷயம் நல்லறமாக ஆக வேண்டும் என்றால் அதற்கு ரெண்டு அளவுகோல். ஒன்று இஹ்லாஸ், மன தூய்மை. நான் அல்லாஹ்வுக்காக செய்கிறேன் என்கின்ற எண்ணம் இல்லாமல் எந்த காரியத்தை செய்தாலும் அது நல்லறமா செய்யாது. ஆக இஹ்லாஸ் மட்டும் கிடையாது. ரெண்டாவது, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி தந்த முறைப்படி என்ன செய்ய வேண்டும், செய்ய வேண்டும். ஒரு விஷயம் நல்லறம் நல்ல செயல் அப்படின்னு சொல்லனா இந்த ரெண்டு அளவுகோல் இருக்கும். ஒன்று இஹ்லாஸ். ஒரு என்ன செய்யறாரு, இஹ்லாஸா லுஹர் தொழுகிறார். ஆனா லோரை பாங்க சொல்றதுக்கு முன்னாடி சொல்றாங்க வச்சுக்கிறீங்க, இது நல்லறமா இருக்கு, நல்லறம் கிடையாது. இது எங்க இது நரகத்துல கொண்டு போய் ஒரு சேர்த்தம். என்னதான் இஹ்லாஸ் இருந்தாலும் சரி, நபியானு சொல்லி தந்தபடி செய்யாட்டான். யாராவது மௌத் ஆயிட்டா யாரையும் அஜரத்தை கூட்டு வீட்டில் ஃபாத்தியா ஓதுறாங்க, ரொம்ப பக்தியா இஹ்லாஸா தான் செய்யறாங்க. சாம்பிராணி போடும்போது எப்படியாவது எங்க வாபஸ் சொர்க்கத்துக்கு போயிடணும், எங்க அம்மா சொர்க்கத்துக்கு போயிடணும். செய்யறவன் தப்பான நேரம் செய்யலையே, அவனுடைய இஹ்லாஸ் இருக்கத்தானே செய்யுது. ஃபாத்தியா ஓதுறவங்க எதுக்கு போற அஜரத்தை கூப்பிட்டு ஃபாத்தியா ஓதுறாங்க. அவர் அந்த குரானை ஓதி அதை நாங்கள் பார்சல் பண்ணி எங்க அம்மாவுக்கு என்ன செஞ்ச நன்மையை அனுப்பிடுவோம். அவங்க உயிரோடு இருக்கும்போது குரான் ஓதுனாதான் நமக்கு நன்மை. மார்க்கம் சொல்லி காட்டுது, ஒமாத்து கத்திமூலி அன்புசிக்கும் என்ன ஹைரும் கஜிதூகம் இதெல்லாம். நீங்க உயிரோடு வாழும்போது உங்களுக்காக எதையை முற்படுத்துறீங்க அதை அல்லாஹ்ட்ட பெற்றுக்கொள்வீர்கள். நாம மௌத்தா போன பிறகு மார்க்கம் எது நமக்கு சேரும்னு சொல்லுது, அதுக்கு எதுவும் என்ன செய்யாது, எதுவும் சேர. குல்லு நப்சி பிமா கஸபத் ரஹீனா. ஒவ்வொரு ஆத்மாவும் ஒவ்வொரு மனிதனும் அவன் எதை சம்பாதித்தானோ அதனோடு அவன் பிணைக்கப்பட்டிருக்கிறான். நாம செஞ்சதுதான் நமக்கு என்ன செய்ய போகுது, கிடைக்க போகுது. மார்க்கம் நமக்கு ஒரு சில சலுகைகளை வழங்குது, அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறாங்க. அது தனி விஷயம். நபியா சொன்னாங்களே, இதா மாத்தல் இன்சானு இன்கத்தானு அமலுஹு குல்லு. ஒரு மனுஷன் மௌத்தாயிட்டா எல்லா அமலும் நின்று போய்விடும். இல்லா மின் சலாசா, 3 விஷயங்களை தவிர. ஒன்னு சதகத்துன் ஜாரியா, அப்படியே தொடர்ந்து நன்மை தரக்கூடிய தர்மம். இல்முன் யுன்தஃபு பிஹி, பயனுள்ள கல்வி. உயிரோடு இருக்கும்போது மக்களுக்கு கல்வியை போதிக்கிறான், அவன்கிட்ட மக்கள் கல்வியை பெறுகிறார்கள். அவன் மரணித்து விட்டாலும் அவனிடம் கல்வியை பெற்றவர்கள் மற்றவர்களுக்கு போதிக்கும் காலமெல்லாம் அவனுக்கு நன்மை செய்யும், போய் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இல்முன் யுன்தஃபு பிஹி வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, அவனுக்கான துஆ செய்யக்கூடிய நல்லொழுக்கம் உள்ள குழந்தை. இது மார்க்கம் சொல்லுங்க. நீ மௌத்தாயிட்டான் சரி, ஒரு நாள் உண்டாக்கப்பட்ட
சதகத்துன் ஜாரியா, கல்வி, உன்னுடைய நல்ல பிள்ளைகள், அவன் உனக்கான துவா செய்யுமா. ஒரு தகப்பனார் பாவம் செஞ்சுட்டாரு, ஈமான்தாரி, நிறைய பாவம் செஞ்சுட்டாரு, மௌத்தாயிட்டாங்க. பிள்ளை துவாவில் தகப்பனுக்கு என்ன செய்யும், கபூல் என்ன செய்யும், ஒளியாகும். அல்லாஹ் அவங்களுடைய அந்தஸ்து என்ன செய்வான், அல்லாஹ் கூட்டி கொடுப்பான். அந்த குழந்தை இஹ்லாஸை செய்யும். அப்போ நாம இஹ்லாஸா சில காரியங்களை செய்வோம். அல்லாஹ் ரசூல் சொல்லி தந்த முறைப்படி இல்லைன்னு வச்சுக்கிடுங்க, அந்த காரியம் செய்யப்படாது, நல்லறமா ஆக. சரி, அல்லாஹ் ரசூல் காட்டி தந்த முறைப்படி செய்வாங்க. வெளிப்படை லாகிர், வெளிப்படையில பார்க்கும்போது கரெக்டா அல்லாஹ் ரசூல் காட்டி தந்த முறைப்படி செய்வாங்க. ஆனா உள்ளத்துல என்ன இருக்காது, இஹ்லாஸ் இருக்காது. அப்ப இஹ்லாஸும் சுன்னாக்கு கரெக்டா ஒத்து போற ரெண்டும் இருந்தா தான் அது நல்லறமா என்ன செய்யும். நம்ம மார்க்க அடிப்படை நல்லறத்துக்கு அளவுகள் நாம் தெளிவாக வழங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப எவர்கள் நம்பிக்கை கொண்டு நல்லறங்களை செய்கிறார்களோ அவர்களை நாம் குழப்பவாதிகளை போன்று நாம் ஆக்குவோம். அப்ப குழப்பவாதிகள்னா யாரு? இவங்க தான் குழப்பவாதிகள். யாரு? எந்த ஒரு பாவமான காரியங்களை செய்யக்கூடியவர்களும் குழப்பவாதிகள். ஒரு செயலை செய்யும் போது இஹ்லாஸ் இல்லாமல், நபிகள் நாயகம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்த முறைப்படி செய்யாமல் இருக்கக்கூடிய அனைவருமே குழப்பவாதிகள் தான். குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நீங்க இந்த பூமியில அல்லாஹ் சீர்திருத்தத்தை உண்டாக்கப்பட்ட பிறகு பூமியில எல்லாமே குர்ஆன் சொன்ன அடிப்படை நடந்து கொண்டு இருக்கும் பொழுது அதுல குழப்பத்தை உண்டாக்கிறாரு. அல்லாஹ் ஜசீரத்துல் அரபு தீபகற்பத்தை நபிகள் நாயகம் காலகட்டத்தில் சிலை வழிபாட்டை விட்டு அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான், பரிசுத்தமாக்கிட்டான். பரிசுத்தமாக்கிற பிறகு இன்னைக்கு உள்ள ஆட்சியாளர் என்ன செஞ்சிடறாங்க, அங்க கொண்டு கோயிலை நீ கட்டி கொடுக்குறேன்னு சொன்னா நீ அல்லாஹ்ட்ட என்ன செய்ய, நீ குழப்பத்தை உண்டு பண்ற. நீ குழப்பத்தை பூமியில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் குர்ஆன் சொல்றாங்க இல்லையா, அதாவது அல் ஃபித்னத்து அஷத்து மினல் கத்ல், குழப்பம் என்பது கொலையை விட கொடியது. குழப்பம்னா என்ன? குர்ஆன் சுன்னாக்கு மாற்றமான நல்ல ஒரு நல்லிணக்கம் இருந்து கொண்டிருக்கும் பொழுது குர்ஆன் சுன்னாக்கு மாற்றமான ஒரு காரியத்தை கொண்டு வந்து செய்யறதா என்னது, குழப்பம். மார்க்கத்தில் எது பாவம் தடுக்கப்பட்டிருக்கோ, மார்க்கத்தில் எது கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கோ அது அங்க பரிசுத்தமா இருந்துகிட்டு இருக்கு. நாம வாழக்கூடிய தேசம் என்று அப்படி கிடையாது. நம்ம சுத்து முத்து நம்ம வச்சிருக்க எங்க முழிச்சாலும் இணை வைப்பில் தான் முழிக்க வேண்டிய சூழல் அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கு. நமக்கு சூழல் இருக்குது, அல்லாஹ் காப்பாற்றணும். அது ஒரு பரிசுத்தமான பூமியாக நபிகள் நாயகம் உருவாக்கி விட்டு அங்க இணை வைப்பு இல்லாமல் நபிகள் நாயகம் ஆக்கி விட்டு சென்ற பிறகு அந்த தேசத்தில் நீ கொண்டு சிலை வழிபாட்டை உண்டாக்கணும்னு சொன்னோம்னா, நீ கணீசா சர்ச்சை நீ உண்டாக்கணும்னு சொன்னோம்னா எவ்வளவு பெரிய குழப்பத்தை பூமியில உண்டாக்குறாங்க. இவங்கள்ட்ட போய் கேளுங்கண்ணே, இந்த மாதிரி குர்ஆன் சுன்னா அடிப்படையில் ஒன்று செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அதுக்கு மாற்றமான ஒன்று உண்டாக்குறது தான் குழப்பம். அவங்கள்ட்ட போய் கேளுங்க, வைதா கீல லஹும் லா துஃப்ஸிது ஃபில் அர்த், இந்த பூமியில குழப்பம் செய்யாதீர்கள் என்று அவர்களிடம் போய் சொல்லப்பட்டா காலு இன்னமா நஹனு முஸ்லிஹூன், நாங்கள் தான் சீர்திருத்தம் செய்வோரும்பாங்க. அவங்க சீர்திருத்தம் என்பது காஃபிர்கள் பொருந்திக் கொள்ள வேண்டும். அதுதான் நம்ம படித்த ரப்பு பொருந்திக் கொள்வானா, நம்ம படைத்த இறைவன் அதை ஏற்றுக்கொள்வான். இன்றைக்கு நம்ம முஸ்லீம்கள் எடுத்துக்கிறீங்களா, அதிகமான அதாவது குறி சில ஊர்களில் பாருங்க, கும்பாபிஷேகத்துக்கு கொண்டு போய் இவன் செய்வான், மோரை கொண்டு போய் கொடுப்பான். முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு நாம உதவி செய்யக்கூடாதுன்னு இல்லையே, உதவி செய்யலாம். அல்லாஹ் நன்மை எதிர்பார்த்து நபிகள் நாயகம் சொன்னபடி ஒரு பசிக்கக்கூடிய ஒருவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். இர்ஹமு மன்ஃபில் அர்த், பூமியில் உள்ளவர்களுக்கு கருணை காட்டுங்கள். இர்ஹமுக்கும் மன்ஃபிஸ் ஸமா, வானத்தில் உள்ளவங்களுக்கு கருணை காட்டுவான். நாய் பூனை கூட என்ன செய்யலாம், தாகத்துக்கு தண்ணி கொடுக்கலாம, மார்க்கெட்ல கூலி இருக்குத. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஷிர்கான வைபவங்கள் நடக்கும்போது அதில் போய் நான் கலந்துக்கிட்டு நான் உனக்கு மோர ஊத்துறேன் என்னப்பான்னு கேட்டால் ரொம்ப பயங்கரமான சூழல், நம்ம உயிர் வாழ முடியாத சூழல். அப்படி என்ன சூழல் வந்துடுச்சு? அதுக்கு ஷிர்க்குக்கு போய் துணை செய்யறதா? அப்படி உன் கழுத்துல கத்திய வச்சு நீ மோர் கொடுத்தா தான் நாங்கள் என்ன செய்வோம், எங்க ஊர்ல வாழ விடுவோம்னு சொன்னா உன்னுடைய உள்ளத்தை அல்லாஹ் பார்க்கக்கூடியவன். நம்ம நிர்பந்தத்தில் எந்த விதமான எண்ணம் இல்லாத நிர்பந்தத்தில் ஒன்று செஞ்சா வச்சுக்கணுங்க, அது தப்பு. அதுக்கு நீ நார்மலான ஒரு சூழலில் கொண்டு போய் ஈமான் இழக்கக்கூடிய காரியத்தை செய்துவிட்டு அதுக்கு பேர் இஸ்லாஹ், அதுதான் நல்லிணக்கம் அப்படின்னு சொல்வது மார்க்கத்துடைய பகுதி கிடையாது, அதுவே சரி கிடையாது. அதான் அல்லாஹ் கேட்க. அப்போ குழப்பவாதிகள் என்றால் யார்? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன அடிப்படையில் ஒன்று இருக்கும் பொழுது அதற்கு மாற்றமான பாவங்களை செய்யக்கூடியவர்கள், அதற்கு மாற்றமாக காரியங்களை செய்யக்கூடியவர்கள், இஹ்லாஸ் இல்லாமல் அமல் செய்யக்கூடியவர்கள், நபிகள் நாயகம் சொன்ன முறைக்கு மாற்றமாக செய்யக்கூடிய அனைவருமே குழப்பவாதிகள் தான். அப்ப அல்லாஹ் கேட்கின்றான், அலம் அம் நஜஅலுல்லதீன ஆமனு அமிலு ஸாலிஹாத்தி கல் முஃப்ஸிதீன ஃபில் அர்த், நல்லறங்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ்வை கரெக்டாக நம்புறான்,
அல்லாவும் அல்லாஹ்வுடைய தூதர் இஹ்லாஸான முறையில் குர்ஆன் சுன்னாவில் சொல்லப்பட்ட அடிப்படையில் ஒருத்தன் செயல்படுறான், அவர்களையும் பூமியில குழப்பம் செய்யக்கூடியவர்களை போன்று நாம் ஆக்குவோமா? அல்ல ஆக்க மாட்டோம். இந்த உலகத்தில் வந்து குர்ஆன் சுன்னா அடிப்படை செயல்படக்கூடியவங்களை பார்த்தா குழப்பவாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, சொல்லலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய பதவி அவங்க என்ன கிடையாது, குழப்பவாதிகள் கிடையாது. அல்லாஹ் ரசூல் சொன்னபடி செய்யும் பொழுது நாம் எப்படி அல்லாஹ்வுடைய பதவி குழப்பவாதி ஆகும்? அடுத்து அல்லாஹ் கேட்கின்றான், அம் நஜ்அலுல் முத்தகீன கல் ஃபுஜ்ஜார், முத்தகீன்களை இறையச்சம் உடையவர்களை பாவிகளை போன்று நாம் ஆக்குவோமா என்று அல்லாஹ் செய்கின்றான் கேட்கின்றான். இறையச்சம் உடையவர்கள் என்றால் என்ன? இறையச்சம் என்று சொன்னால் தற்காத்து கொள்ளக்கூடியவர்கள். தக்வா, தக்வா அப்படிங்கிற வார்த்தைக்கு அடிப்படையான அர்த்தம் தற்காத்து கொள்ளுதல், ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்போம் பாருங்க, இதுதான் தக்வா. ஒரு நோய் வர முன்னாடி ஒரு கொரோனா வரப்போது எல்லாரும் மாஸ்க் போட்டுக்கிறேன்னு சொன்னோம்னா மாஸ்க் போடுறவங்க ஒரு தக்வா, நம்ம ஒரு முன்னெச்சரிக்கை செஞ்சுக்கிறோம். அப்போ மார்க்கத்தில் தக்வானா என்ன? அல்லாஹ்வுடைய வெறுப்பு, அல்லாஹ்வுடைய தண்டனை, அல்லாஹ்வுடைய சாபம், இது எல்லாம் நம்ம மேலே ஏற்பட்டு விடாமல் நம்மை நாம் தற்காத்துக் கொள்வதற்கு பெற்ற தக்வா. அப்போ இறையச்சம் உடையவர் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு உள்ளாயிடக்கூடாது என்பதற்காக வாழக்கூடிய மக்களை கல் ஃபுஜ்ஜார், பாவிகளை போன்று நாம் ஆக்குவோமா? பாவிகள் என்றால் அவங்களுக்கு இது என்ன செய்யாது, அல்லாஹ்வுடைய தக்வா வந்து ஒன்று கம்மியாக இருக்கும், அது அறவே என்ன செய்யாது, இருக்காது. ஏன்னா மூமின்களே என்ன இருப்பாங்க, பெரும் பாவிகள் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. அப்ப இறையச்சம் உடையவர்களை பாவிகளை போன்று நாம் ஆக்குவோமா? அல்லாஹ் கேட்கின்றான், இன்ன கிதாபல் ஃபுஜ்ஜாரி லஃபி சிஜ்ஜீன், பெரும் பாவிகளுடைய ஏடு என்பது சிஜ்ஜீனில் என்ன செய்கிறது, இருக்கிறது. ஒமா அதுராக்க மா சிஜ்ஜீன், சிஜ்ஜீன் என்றால் என்னவென்று தெரியுமா? கிதாபு மர்க்கும், அது எழுதப்பட்ட இவங்களுடைய எல்லா செயலையும் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஏடு என்று அல்லாஹ் செய்கின்றான், சொல்லி காட்டுகின்றான். அப்ப முத்தகீன் இறையச்சம் உடையவர்கள் என்றால் அல்லாஹ்வுடைய கோபம், அல்லாஹ்வுடைய தண்டனை, அல்லாஹ்வுடைய வெறுப்பு தன் மீது ஏற்பட்டு விடாமல் தற்காத்து கொள்ளக்கூடியவர்கள். அப்படி என்றால் அல்லாஹ் சொன்ன அடிப்படை நடப்பதை தவிர ஒரு வழி கிடையாது. தக்வா என்பது அதுதான், இறையச்சம் என்பது அதுதான். இறையச்சத்தில் உச்சகட்டம் நாம் எந்த பாவம் செஞ்சாலும் சரி அல்லாஹ் மன்னிச்சிடுவான், எந்த பாவம் செஞ்சாலும் சரி. ஆனால் ஒரே ஒரு பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கும். அல்லாஹ் மன்னிச்சிடுவான்னு என்ன அர்த்தம்? நாம உயிரோடு வாழும்போது ஒருவன் இணை வைக்கக்கூடிய பாவத்தை செஞ்சாலும் சரி உயிரோடு இருக்கும் பொழுது மனம் மருந்தி அல்லாஹ்ட்ட கேட்டால் அல்லாஹ் மன்னிச்சிடுவான். அல்லாஹ் மன்னிப்பான்னு சொல்வது கருத்து மௌத்தா போன பிறகு. அது நாம உயிரோடு இருக்கும்போது தௌபா செய்யாமல் அல்லாஹ் மன்னிக்கிறது. நம்ம உயிரோடு தான் இருக்கிறோம், சில பாவங்களை செஞ்சிருவோம், நம்ம முகத்தை கழுவும்போது அல்லாஹ் நமக்கே தெரியாது, அந்த பாவங்கள் தண்ணீரோடு கரைஞ்சி போய் அல்லாஹ் மன்னிச்சிருவோம். நம்ம தொழுவும் போது அல்லாஹ் மன்னிச்சிருவோம். நம்ம பள்ளிக்கு எட்டி வைத்து வரும்போது அல்லாஹ் மன்னிப்பான். நம்ம சுன்னத் தொழும்போது அல்லாஹ் மன்னிப்பான். பாவங்களை மன்னிப்பதற்குரிய வழிகள் ஏராளமா இருக்கு. சிறு பாவங்கள், பெரும் பாவங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம தௌபா செஞ்சு அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், மன்னித்து விடுவான். சில பெரும்பாவங்களை வந்து ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தாலும் வச்சுக்கிடுங்க, எல்லாம் மன்னிச்சிடுவோம். ஒரு ஆள் இஸ்லாத்துக்கு வர்றாரு, அவருக்கு முன்னாடி உபச்சாரம் பண்ணியிருக்கிறாரு, அவர் மனப்பூர்வமாக அல்லாஹ் விளங்கி இஸ்லாத்துக்கு வந்தால் இஸ்லாமும் எஹ்ரி மாக்கான கபடி, இஸ்லாம் என்பது அதற்கு முந்தைய பாவங்களை மன்னித்து விடும். ஒரு ஆள் விபச்சாரமே பண்ணியிருக்கிறாரு, அல்லாஹ்வுக்காண்டி மனம் திருந்தி ஒரு நாட்டிலேருந்து ஒரு நாட்டுக்கு ஹிஜ்ரத்து போறாரு, அல்லாஹ் மார்க்கத்தை பின்பற்றுறதுக்கான குர்ஆன் சுன்னா அடிப்படையில் பின்பற்ற என்பதற்காக ஹிஜ்ரத்து போறாரு. அது ஹிஜ்ரத்து தஹ்ரீமு மாக்கான கபல், ஹிஜ்ரத் என்பது அதற்கு முந்தைய பாவம் செய்து அழித்துவிடும். அது போன்று ஹஜ் இருக்கு. ஒரு ஆள் பிரபலியத்துக்காண்டி இல்லாம ஷூரியத்துக்காண்டி இல்லாம இஹ்லாஸான முறையில நபிகள் நாயகம் அல்லாஹ் ரசூல் சொன்ன முறைப்படி கரெக்டா ஹஜ்ஜை போய் என்ன செய்யறாரு, நிறைவேற்றிட்டு வர்றாரு. அவர் எப்படி வர்றாரு? அவர் ஹஜ்ஜுக்கு போகும்போது நிறைய தௌபாவெல்லாம் இருக்குது. ஹஜ்ஜுங்க சும்மா சாதாரண வணக்கமா? எவ்வளவு பாவ மன்னிப்பு துவாக்கள்லாம் நம்ம செஞ்ச பாவத்துக்கெல்லாம் தௌபா செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் உள்ளடக்கியான ஹஜ்ஜு. இஹ்லாஸான முறையில் அல்லாஹ்வுடைய தூதன் காட்டி தந்த முறைப்படி ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தாலும் வச்சுக்கிடுங்க, அவர் திரும்பி வரும் பொழுது அவருடைய தாய் அவரை பெற்றெடுத்த நாளில் அவர் எப்படி பாவமே செய்யாதவராக இருந்தாரோ அதுபோன்று அவர் செய்தார், பாவத்திலிருந்து பரிசுத்தமாய் வர்றாரு. நம்ம ஹஜ் என்ற வணக்கம் செஞ்சிடும். நாம செஞ்ச இஹ்லாஸான முறையில் நபிகள் சொன்னபடி இருந்தால் அது முன்பாவங்களை செஞ்சுவிடும், அழித்து விடும். அப்ப இந்த மாதிரி இரையச்சம், இந்த பாவங்கள் வந்து அல்லாஹ் எந்த பாவமாக இருந்தாலும் சில பாவங்கள் நம்ம தௌபா செஞ்சா அல்லாஹ் மன்னிச்சிடுவோம், சில பாவம் நம்ம தௌபா செய்யாதான் அல்லாஹ் மன்னிப்பான். நம்ம மௌத்தாயிட்டோம், ஒரு ஆளு நிறைய பாவம் செஞ்சிருக்காரு, விபச்சாரமே செஞ்சிருக்காரு, மௌத்தாயிட்டாரு.
அல்லாஹ் நாடுதான் வச்சுக்கிடுங்க. ஒரு விபச்சாரம் பண்ண ஒரு ஆளுக்கு யாருக்குமே தெரியாது, அவர் பாட்டுக்கு தப்பு பண்ணியிருக்காரு, தப்பு. இதை நம்ம பாவம் செய்யறதுக்கு அளவுகோல எடுத்தது கிடையாது, புரிவதற்காக. ஒரு ஆள் பயங்கரமான பாவத்தை தண்ணி யாருக்கும் தெரியாம வாழ்நாள் ஃபுல்லா தண்ணி அடிச்சிருக்காரு, யாருக்கும் தெரியாம வாழ்நாள் ஃபுல்லா சிகரெட் பிடிச்சிருக்காரு. இந்த மாதிரி ஒரு ஆள் மௌத்தாயிட்டாரு. அல்லாஹ் நான் தான் வச்சுக்கிடுங்க, இப்ப நீ ஒளிஞ்சு இருந்து செஞ்சில்ல, தண்ணி அடிச்ச தப்பு தான், இருந்தாலும் உனக்கு ஒரு பயம் என்ன செஞ்சிருக்கு, நீ பாவத்தை மறைச்சிருக்க, நீ இந்த மாதிரி செஞ்சேன்னா உன்னை என்ன செய்ய நான் மன்னிக்கிறேன். அல்லாஹ் மன்னிச்சா யார் தடுக்க முடியும்? அல்லாஹ் மன்னிக்க யார் தடுக்க முடியும்? ஆனா ஒரே ஒரு பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அது எது மட்டும்தான்? அல்லாஹ்க்கு இணை வைக்கிறப்பான். ஒருத்தர் மௌத்தா போகும்போது அல்லாஹ்க்கு இணை வைத்த நிலையில் மரணித்து விட்டான்னு சொன்னால் மர்ம வாழ்க்கை நாசம், நிரந்தரமான நரகம் தான். அதுக்கு என்ன கிடையாது, எண்டே கிடையாது. அப்ப முத்தகீன்கள் ஒருத்தன் இறையச்சம் உடையவன் என்று சொன்னால் அல்லாஹ்விடம் தன்னை தற்காத்துக் கொள்ளக்கூடியவன். அல்லாஹ்விடம் தற்காத்துக் கொள்வது ஃபர்ஸ்ட் எது? மற்ற பாவத்தை கூட மார்க்க நமக்கு சொல்லிடுச்சுட, அல்லாஹ் நான் தான் என்ன செஞ்சிடும், மன்னிச்சிருவான். இணை வைத்தல் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அப்ப யார் இந்த இணை வைத்தலை விட்டும் அறவே விலகிக் கொள்ளவில்லையோ இவங்க முத்தகீன் லிஸ்ட்ல வரமாட்டாங்க. அவர் எவ்வளவு பெரிய ஜுப்பா போட்டாலும் சரி, தலப்பா கட்டினாலும் சரி, தாடி வச்சாலும் சரி, இணை வைத்தலுக்கு ஒரு விளைவு. ஏன்னா தக்குவான அதான் அளவுகோல், தக்குவான தற்காத்துக் கொள்ளுதல். அல்லாஹ்வுடைய தண்டனை உன் மீது ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்றால் நீ முதலில் தற்காத்துக் கொள்ள வேண்டியது அல்லாஹ் எதை மன்னிக்கவே மாட்டானோ அது நம்ம கிட்ட வந்துடக்கூடாது. அப்ப அதுல இருந்து ஒரு தற்காத்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால் அவன் முத்தகீனா செய்ய முடியாது, தக்குவாதாரியா செய்ய முடியாது, ஆக முடியாது. அப்ப அதான் அல்லாஹ் கேட்கின்றான், அம் நஜஅலுல் முத்தகீன், தக்குவாதாரிகளை இறையச்சம் உடையவர்களை கல் ஃபுஜ்ஜார், பாவிகளை போன்று நாம் ஆக்குவோமா? நாம் என்ன செய்ய மாட்டோம், அவ்வாறு ஒருபோதும் ஆக்க மாட்டோம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு இந்த குர்ஆனை பற்றி அல்லாஹ் நம்ம சொல்லி காட்டினான். அதனுடைய பொருளை மட்டும் பார்த்துவிட்டு ஒவ்வொரு வார்த்தையுமே ஆழ்ந்த அர்த்தங்களை கொண்ட அல்லாஹ்வுடைய திருமறை வசனங்கள்ல எல்லாமே ஆழ்ந்த ஞானத்தை உடையதுதான். ஆனா அதுலயும் அல்லாஹ் சிறப்பான சில வசனங்கள் அல்லாஹ் வச்சிருக்கிறார். நபி என்ன சொல்றாங்களா இல்லையா, குர்ஆன்ல உள்ள சூறாக்களே சிறந்த சூறா அல் சூறா. குர்ஆன்ல உள்ள வசனங்களே சிறந்த ஆயத்துல் குர்சி. அல்லாஹ் தந்த எல்லாமே அழகானதுதான், என்றாலும் இறைவன் அந்த வசனங்கள்ல மிகச்சிறந்த வசனம் என்று அல்லாஹ் சில வசனம் சொல்லி காட்ட. அந்த மாதிரி குர்ஆன்ல உள்ள அற்புதமான வசனங்களில் ஒரு வசனம், கிதாபுன் அன்ஸல்நாஹு இலைக்க முபாரக்குன், நாம் உமக்கு அருளிய இந்த வேதம் முபாரக்குன் பாக்கியம் நிறைந்தது, லியதப்பரு ஆயாத்திஹி, என்னுடைய வசனங்களை அவர்கள் சிந்திப்பதற்காகவும், வலியதக்கரு உலுல் அல்பாப், அறிவுடையவர்கள் உபதேசம் பெறுவதற்காகவும் அல்லாஹ் இந்த வசனங்களை இந்த குர்ஆனை இறக்கி வைத்திருக்கின்றான். இந்த வசனம் இருக்கு பாருங்க, ஒவ்வொரு வார்த்தையிலும் நமக்கு ஏராளமான பாடங்கள், படிப்பினைகள், விளக்கங்கள், நம்பிக்கைகள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு வசனம். கிதாபுனா என்ன, அல்லாஹ் இறக்கி வைத்தான் என்றால் என்ன அர்த்தம், நபிகள் நாயகத்தை நோக்கி அல்லாஹ் இறக்கி வைத்தான் ஏன் சொல்றான், முபாரக் பரக்கத் நிறைந்ததுனா என்ன, அல்லாஹ்வுடைய வசனங்களை சிந்திப்பது என்றால் என்ன, அறிவுடையவர்கள் என்றால் யார், அவர்கள் எப்படி உபதேசம் பெறுவார்கள், ஒவ்வொன்றுமே ஆழமான பல உபதேசங்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இறைவசனம். இன்ஷா அல்லாஹ் அந்த இறைவசனத்துடைய விளக்கத்தை நாம் அடுத்த வாரம் விரிவாக காண்போம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க